வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோ பதிவில் ஜனவரி 29, 30, 31 மற்றும் பிப்ரவரி 1 ஒரு 4 நாள்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நேற்றைய வகுப்பில் 28 வரை நம்ம பார்த்து முடிச்சுருந்தோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு 4 நாள்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். இது தினமணி அண்ட் தி இந்து 2 பேப்பர்லேருந்து தான் ஃபுல்லாகவே நம்ம டீட்டெயில்டாக எடுத்து கொடுக்குறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டிற்கான குடியரசு விழா அணிவகுப்பில் எந்த மாநிலத்தினுடைய அலங்கார ஊர்தி முதலிடம் பிடித்திருக்கு? ஓகேங்களா? ஸோ நம்ம நேற்றைய வகுப்புகள்லேயே என்ன பார்த்துருந்தோம், இந்த குடியரசு விழாவுக்கு யார் வந்து சிறப்பு விருந்தினராக வந்திருந்தா, தமிழ்நாட்டில் என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ்லாம் பண்ணப்பட்டுச்சு, இந்திய அளவில் யார் யாரெல்லாம் பண்ணாங்க, எல்லாமே வந்துட்டு அதற்கான விருதுகள், தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்ட விருதுகள் எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ இப்போ ஒவ்வொரு ஆண்டுக்குமே என்னது, இந்த அலங்கார ஊர்தி அப்படின்றது ஒவ்வொரு மாநிலத்தின் சார்பாக அங்கே போகும். அதில் வந்துட்டு முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. வச்சுக்கோங்களா? ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். முதலிடம் யார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா? உத்தரப்பிரதேசத்திற்கு ஊர்திக்கு தான் முதலிடம் கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மகா கும்பமேளா அப்படின்றத வந்துட்டு ஒரு டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் வந்து அந்த ஊர்தியில் அமைச்சிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்வர்ணிப் பாரத் பாரம்பரியமும் வளர்ச்சியும் அப்படின்ற தீமில், ஸ்வர்ணிப் பாரத் பாரம்பரியமும் வளர்ச்சியும் அப்படின்ற தீமில் 2ஆம் இடம் பார்த்திங்கன்னா திரிபுரா. 2ஆம் இடம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிபுராவுக்கு கொடுத்துருக்குறாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 14 தெய்வங்களினுடைய வழிபாடு, என்னது 14 தெய்வங்களினுடைய வழிபாடு அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் ஒரு ஊர்தி வந்து தயார் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதற்கு 2ஆம் இடம் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ 3 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடம் ஆந்திரா. 3வது இடம் யார்? ஆந்திரா. இவங்க வந்துட்டு எடி கோபகா பொம்மலு அப்படின்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஒரு மர பொம்மைகள் அப்படின்ற விஷயங்களை வச்சு இவங்க ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு 3ஆம் பரிசு வந்து கிடைத்திருக்கிறது. ஓகேங்களா? ஸோ ஒன்றிய அமைச்சகங்கள் அமைச்சகம் மற்றும் துறைகள் பழங்குடியின விவகார அமைச்சகம் தான் இந்த இதை வந்து சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் முப்படைகளினுடைய அணிவகுப்பு, ஜம்மு காஷ்மீர் ரைஃபிள்ஸ் படைப்பிரிவு, இதுவுமே வந்தது நடந்தது. ஓகேங்களா? சரி, ஓகே. 2வது கொஸ்டின், டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 10,000 ரன்களை கடந்த 4வது ஆஸ்திரேலிய வீரர் யார்? ஓகேங்களா? டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தற்பொழுது 10,000 ரன்களை கடந்த 4வது ஆஸ்திரேலிய வீரர் யார் அப்படின்னா ஸ்டீவ் ஸ்மித் அவர்கள். ஓகேங்களா? யார்? ஸ்டீவ் ஸ்மித் அவர்கள் தான் 4வது வீரராக இந்த ஆஸ்திரேலிய வீரர்களில் 10,000 ரன்களை கடந்திருக்கிறாரு. உலகளவில் பார்த்தோம் அப்படின்னா 15வது வீரர். ஓகேங்களா? ஸோ ஆஸ்திரேலியாவில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இவர் 4வது வீரர், 10,000 ரன்னை கடந்திருக்கிறாரு. அதுவே உலகளவில் அப்படின்ற விஷயத்தை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இவர் 15வது வீரர். ஓகேங்களா? இதற்கு முன்னாடி ரிக்கி பாண்டிங், ஆலன் பார்ட்டர், ஸ்டீவ் வாக் இவங்கெல்லாம் 10,000 ரன்களை கடத்திருக்கிறாங்க. ரிக்கி பாண்டிங் வந்து 2க்கும் மேற்பட்ட உலகக்கோப்பைகள் எல்லாம் வாங்கியிருந்தார். ஓகேங்களா? ஸோ இப்போ அதிக ரன்கள் இந்த போட்டிகளில் அதிக ரன்னில் இருக்கிறது யார் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், சச்சின் டெண்டுல்கர். 15,921 ரன்களை அடித்து சச்சின் டெண்டுல்கர் தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு, இப்போயுமே வந்து லீடிங்கில் இருந்துட்டு வர்றாரு. ஓகேங்களா? ஓகே. 3வது கொஸ்டின், பழங்குடியின மக்கள் மேம்பாட்டு திட்டம் எத்தனை கோடியில் தொடங்கப்பட உள்ளது? என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டினுடைய முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்றது நடைபெற்றிருக்கிறது. ஓகேங்களா? ஆண்டினுடைய முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவரினுடைய உரையோட ஓகேங்களா, உரையோட 2 அவைகளிலுமே இந்த கூட்டத்தொடர் அப்படின்ற விஷயம் வந்து நடைபெற ஸ்டார்ட் ஆகிருக்குது. 2 அவையிலையுமே குடியரசுத் தலைவர் என்ன பண்ணார், உரையாற்றினார். ஓகேங்களா? ஸோ இதில் தான் வந்து இந்த சில திட்டங்கள் பற்றி பேசியிருக்கிறாங்க. ஸோ அந்த திட்டங்கள் என்ன அப்படின்றத முக்கியமான திட்டங்கள் பார்க்கலாம். இது எப்போ இருந்து எப்போ நடக்க போகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துங்க. ஜனவரி 31 ஏப்ரல் 4 வரையும், ஜனவரி 31 ஏப்ரல் 4 வரையும் வந்துட்டு இது 2 கட்டங்களாக நடைபெற போகுது அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் சொல்லியிருக்கிறாங்க கூட்டத்தொடர். ஃபஸ்ட்டு வந்து பிப்ரவரி 13 வரைக்கும் முடியுது. அதாவது இப்போ தொடங்கினது பிப்ரவரி 13 வரையும் முடியுது, ஜனவரி 31. அடுத்தது 2வது கட்டம் பார்த்திங்கன்னா மார்ச் 10 ஏப்ரல் 4 வரையும் நடைபெற போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான். அடுத்தது பழங்குடியின மக்கள் மேம்பாட்டு திட்டம். அதில் ஒரு திட்டம் எத்தனை கோடியில் தொடங்கப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா 80,000 கோடி. அதாவது பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அவர்களினுடைய சுகாதாரம், கல்வி, உள்கட்டமைப்பு போன்ற விஷயங்கள், சட்ட உரிமைகள், கலாச்சார பாதுகாப்பு போன்ற பல்வேறு விஷயங்களுக்காக இந்த பழங்குடியின மக்கள் மேம்பாட்டு திட்டம் என்பது தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு முக்கிய விஷயம்.
ஓகே, அடுத்தது அனைவருக்கும் வீடு கட்டும் வீடு திட்டத்தின் மேலும் 3 கோடி வீடுகள் என்பது உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் வீடு திட்டத்தில் மேலும் ஒரு 3 கோடி வீடுகள் அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க. பிரதமரினுடைய விவசாயிகள் உதவி திட்டம் 41,000 கோடி வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரதமரினுடைய விவசாய உதவித்தொகை திட்டம் 41,000 கோடி, பிஎம் கிஷான் அப்படின்ற திட்டம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த திட்டத்தை பற்றி தான் சொல்கிறாங்க. மேலும் ஒரு 41,000 கோடிகள் வழங்கப்படும். அடுத்து சமீபத்திய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸ்வமிதா திட்டம் 2.25 கோடி சொத்துரிமை அட்டைகள். அதாவது இந்த கிராம சுயராஜ்யம் அப்படின்ற கான்செப்டில், அதாவது அனைவருக்குமே சொத்துரிமை, அதாவது வேறொரு நபர் வந்துட்டு இந்த சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்யாமல் இருப்பதற்காக தனிப்பட்ட ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒவ்வொரு லேண்டுக்குமே இந்த சொத்து அட்டைகள் இது மாதிரி கொடுக்க போகிறாங்க. முதற்கட்டமாக எத்தனை பேர் கொடுத்துருந்தாங்க? 65 லட்சம் பேருக்கு கொடுத்துருந்தாங்க. நம்ம சிஏல பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து இன்னும் அதிகப்படுத்தி 2.25 கோடி பேர் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இலவச மருத்துவ காப்பீடு ஒரு 6 கோடி மூத்த குடிமக்கள் இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் அளவிற்கு இலவச மருத்துவ காப்பீடு வயதானவர்களுக்கும் வந்துட்டு என்னது இணைக்கப்படும் 6 கோடி பேருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம். ஓகேங்களா? எம்எல்ஏ மற்றும் எம்பி அனைத்துக்கும் சேர்த்து ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் என்பது கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று பார்த்துருந்தோம் இந்த வக்ஃப் சட்ட திருத்தம் அப்படின்றது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸில் இது குறித்து நம்ம பார்த்துருந்தோம். லட்சாதிபதி பெண்கள் திட்டம் அப்படின்றது இந்த லட்சாதி பெண்களை வந்து தொழில் முனைவராக்கணும் அப்படின்ற விஷயத்தில் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இந்த நாரி சக்தி வந்தன் அதிநியம் என்பது எது குறித்தது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை வந்துட்டு அறிமுகப்படுத்தி செயல்படுத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி அறிக்கையில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. பட்ஜெட் கூட்டத்தொடரில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? ஓகே, 4வது கொஸ்டின் பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டிற்கான பிசிசிஐ கர்னல் CK நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றவர் யார்? 2025ஆம் ஆண்டிற்கான பிசிசிஐயினுடைய கர்னல் CK நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யார் பெற்றிருக்கா அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு இந்த விருது என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சச்சின் டெண்டுல்கரை என்ன சொல்லுவாங்க? காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவருக்கு தான் இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விருது பார்த்திங்கன்னா 1994 இந்த விருது என்பது வழங்கப்பட்டு வருகிறது பிசிசிஐயால். ஓகேங்களா? ஸோ இந்த ஆண்டு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் வந்து சில விருதுகள் பார்க்கலாம். பாலி உம்ரிகர் விருது என்பது ஜஸ்பிரித் பூம்ரா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சிறந்த சர்வதேச அறிமுக போட்டி சஃப்ராஸ் கான் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பிசிசிஐ சிறப்பு விருது ரவிச்சந்திரன் அஸ்வின் சமீபத்தில் ஓய்வு பெற்றிருந்தார். சிறந்த சர்வதேச கிரிக்கெட் வீரராக ஸ்மிருதி மந்தனா அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சிறந்த சர்வதேச அறிமுக போட்டி ஆஷா ஷோபானா அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு நாள் கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் எடுத்தவர்களை ஸ்மிருதி மந்தனா கொடுத்துருக்குறாங்க. ஒரு நாள் போட்டிகள் அதிக விக்கெட்டு தீப்தி சர்மா அவர்களுக்கு இந்த மாதிரி பல்வேறு விருதுகள் என்பது வழங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது சர்வதேச விண்வெளி மையம் செல்லக்கூடிய முதல் இந்திய வீரர் யார்? சர்வதேச விண்வெளி மையம் செல்லக்கூடிய முதல் இந்திய வீரர் யார்? யார் அப்படின்னா சுபான்சு சுக்லா. யார்? சுபான்சு சுக்லா. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரியும் நாசா விண்வெளி திட்டத்தின் கீழே வந்துட்டு ஒரு 4 இந்தியர்களை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அனுப்பி வைக்க போகிறாங்க விண்வெளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாசா ஆக்சிடோம் டிராகன் அப்படின்ற விண்கலத்தின் மூலமாக. ஓகேங்களா? ஸோ இந்த சுபான்சு சுக்லா அப்படின்னா இவர் யார் அப்படின்னா குரூப் கேப்டன். ஓகேங்களா? குரூப் கேப்டனாக இருக்கிறவர். ஸோ இவர் குறித்தும் அந்த செய்தி என்பது வந்துருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதன் மூலமாக சர்வதேச விண்வெளி மையம் செல்லக்கூடிய முதல் இந்திய வீரராக இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கெல்லாம் பார்த்துக்கலாம். இதனுடைய கமாண்டராக பெக்கி விட்சன் அப்படின்றவர் இருப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 6வது கொஸ்டின். சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் எத்தனை மணி நேரம் நடந்து சாதனை படைத்திருக்கிறார்? முக்கியமான கொஸ்டின் பார்த்து வச்சுங்க. சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் எத்தனை மணி நேரம் நடந்து சாதனை படைத்துள்ளார் அப்படின்னா 62 மணி நேரம் மற்றும் 6 நிமிடங்கள். 62 மணி நேரம் 6 நிமிடங்கள் நடந்திருக்காங்க. ஸோ சுனிதா வில்லியம்ஸ் பார்த்திங்கன்னா இந்திய வம்சாவளி நாசா விண்வெளி வீராங்கனையாக இருக்கிறாங்க. ஸோ போயிங் ஸ்டார் லைனர் விண்கலம் மூலமாக இவங்க போயிருந்தாங்க. ஜூனில் 2024 போயிருந்தாங்க. இப்போ வந்து அங்கே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே ஸ்டக் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அந்த விண்கலம் என்பது ஸ்டக் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இன்னும் அவங்களால பூமிக்கு திரும்பி வர முடியலை. ஸோ அதை அவர்கள் கொண்டு வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. ஆனால் இன்னும் இது வரைக்கும் வந்து அதை சரி செய்ய முடியலை. ஓகேங்களா? ஸோ இதன் மூலமாக இதுலேயுமே ஒரு சாதனை வந்து அவங்க நிகழ்த்தியிருக்கிறாங்க இதன் மூலமாக. ஓகேங்களா? ஓகே, 7வது கொஸ்டின்.
நடப்பு நிதியாண்டின் இந்திய பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பொருளாதார வளர்ச்சி குறித்து நம்ம டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் 2 மெயின்ஸில் கூட ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, கரண்ட் அஃபேர்ஸில் பொருளாதார வளர்ச்சி கொடுத்தனா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வருது. ஸோ பார்த்து வச்சுங்க. எத்தனையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6.4% இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, முதன்மை பொருளாதார ஆலோசகராக இருக்கக்கூடிய யார், அனந்த நாகேஸ்வரர் தலைமையிலான குழு தான் இதை தயாரிப்பு செஞ்சுருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ 6.4 இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 6.8 வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் சில தகவல்கள் பார்க்கலாம். அதில் நடப்பு நிதியாண்டில் டிசம்பர் வரையிலான 3ஆம் காலாண்டு வரை பணவீக்கம் வந்து 5.4 இருக்கும், 4.9 இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. தொழில்துறை வளர்ச்சி வந்து 6.2% இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்திய பங்குச்சந்தைகள் 11.1 லட்சம் கோடி திரட்ட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிதி பற்றாக்குறை உள்நாட்டு உற்பத்தியில் 1.2%, வெளிநாட்டு கடன் 19.4, அந்நிய செலவாணி கையில் இருப்பு 64,030 கோடி டாலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக சேவைகள் ஏற்றுமதியில் இந்தியா 7வது இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றதில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலமாக அனைத்து வீடுகளுக்குமே குடிநீர் குழாயில் 12 கோடி குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிரதமரினுடைய நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் மூலமாக 89 லட்சங்கள் வீடுகள் வந்து என்னது கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது 8வது கொஸ்டின் பார்க்கலாம். உப்பு உற்பத்தியை தொழில்நுட்ப ரீதியாக அதிகரிப்பது தொடர்பான தேசிய உற்பத்தி மாநாடு எங்கே நடைபெற்றது? ஓகேங்களா, உப்பு உற்பத்தியை தொழில்நுட்ப ரீதியாக அதிகரிப்பது தொடர்பான தேசிய உப்பு மாநாடு என்பது எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா இது எத்தனையாவது மாநாடு அப்படின்னா 5வது மாநாடு. ஓகேங்களா, இது யார் நடத்துகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய தொழில் கூட்டமைப்பு, இவங்க சார்பில் தான் இது 5வது மாநாடு தூத்துக்குடியில் நடைபெற்றிருக்கிறது. எங்கே அப்படின்னா தூத்துக்குடியில் நடைபெற்றிருக்கிறது. ஓகேங்களா, உப்பு உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தேசிய அளவில் உப்பு உற்பத்தியை வரைக்கும் பார்த்தோன்னா உலக அளவில் பார்த்திங்கன்னா சீனா முதல் 3 இடங்களில், சீனா, அமெரிக்கா, இந்தியா இருக்கிறாங்க. சீனா, அமெரிக்கா, இந்தியா வந்து நாடுகள் அளவில் இருக்கிறாங்க. அதுவே வந்துட்டு நம்ம தேசிய அளவில் பார்த்தோம் அப்படின்னா குஜராத் கிட்டத்தட்ட 2.82 கோடி அளவு டன்னில், இந்திய அளவில் 79% உப்பினுடைய தேவையை பூர்த்தி செய்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் தான். ஓகேங்களா, 72.28 டன் கோடி டன், 79% வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ராஜஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னா 26.56 லட்சம் டன் அளவிற்கு ராஜஸ்தான் வந்து பண்ணுறாங்க. லட்சம், இது கோடி. ஓகேங்களா, நல்லா பார்த்துங்க. தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 21.24 லட்சம் டன் அளவிற்கு தமிழ்நாடு வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா, தமிழ்நாட்டினுடைய இது பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடியில் தான், அதாவது தமிழ்நாட்டினுடைய உற்பத்தியில் தூத்துக்குடி அதிக பங்கு வகிக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கணும் தெரிஞ்சுக்கணும். ஸோ உப்பு உற்பத்தியில் இப்போ முதலிடம் இந்தியாவில் யாருன்னு கேட்டால் குஜராத், உலகளவில் யாருன்னு கேட்டால் யார், சீனா. ஓகேங்களா, ஸோ ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கங்க. ஓகே, அடுத்தது 9வது கொஸ்டின். ரைசீனா மத்திய கிழக்கு பேச்சுவார்த்தை எங்கே நடைபெற்றது? ரைசீனா மத்திய கிழக்கு பேச்சுவார்த்தை எங்கே நடைபெற்றது அப்படின்னா அபுதாபி. எங்கே நடைபெற்றிருக்கிறது? அபுதாபியில் நடைபெற்றிருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளுடனான புவிசார் மற்றும் புவிசார் பாதுகாப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா உணவு பாதுகாப்பு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் தொழில்நுட்பம் போன்ற வசதிக்காக இதில் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. வர்த்தகம், இணையமாக இருக்கட்டும் மற்றும் கலாச்சார உறவுகள், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதில் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்க ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பங்கு பெற்றிருக்கிறார்கள். இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை இந்தியர்கள் வாழ்கிறாங்க அப்படின்னா 9 மில்லியனுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வாழ்கிறாங்க அப்படின்ற கூடுதல் தகவலை நம்ம என்ன பண்ணிக்கணும் தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். ஓகேங்களா, 10வது கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து 100வது ராக்கெட்டை இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ வெற்றிகரமாக விண்ணில் ஏவியுள்ளக்கூடிய பயன்படுத்தக்கூடிய ராக்கெட் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா GSLV F-15 அப்படின்ற ராக்கெட். ஓகேங்களா, GSLV F-15 அப்படின்ற ராக்கெட் மூலமாக ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து 100வது ராக்கெட். ஓகேங்களா, அது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ 100வது ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி இருக்கிறது. ஓகேங்களா, NVS 02 அப்படின்ற செயற்கைக்கோளை சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தியிருக்கிறது அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டி செயற்கைக்கோளாக செயல்பட இருக்கிறது. எடை 2250 கிலோ மற்றும் 10 ஆண்டுகள் இருக்கக்கூடிய அளவில் எஸ்பேன் டிரான்ஸ் பாண்டர்கள், அணுக்கடிகாரம் போன்ற விஷயங்கள்லாம் செயல்படுத்தப்பட இருக்கிறது. ஓகேங்களா,
2023 இந்த NVS-01 அப்படின்ற ஒரு செயற்கைக்கோளுக்கு மாற்றாக இப்போ NVS-02 அப்படின்ற செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? சரி, தெரிஞ்சுக்கோங்க. 8 வழிகாட்டு செயற்கைக்கோள்கள் இருக்குது. நாவிக் தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து அதில் என்ன இருக்குது அப்படின்னா இருக்குது. ஓகேங்களா? இந்த IRNSS இதனுடைய விரிவாக்கம் என்னன்னு பார்த்து வச்சுங்க, கேட்பாங்க. இந்தியன் ரீஜினல் நேவிகேஷன் சேட்டிலைட் சிஸ்டம். இந்தியன் ரீஜினல் நேவிகேஷன் சிஸ்டம். இந்தியன் ரீஜினல் நேவிகேஷன் சிஸ்டம். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க சில விஷயத்திற்கு. என்னென்ன அப்படின்னா 34,300 கோடி முதலீட்டில் தேசிய முக்கிய கனிமங்கள் திட்டத்திற்கு மற்றும் வந்து இந்திய பசுமை எரிசக்தி தன்னிறைவை அடைய 7 ஆண்டுகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பு 16,300 கோடி, 18,000 கோடி பொதுத்துறை நிறுவனங்களுக்கு. தூய எரிசக்தி தொழில்நுட்பம், மின்சார வாகனம், லித்தியம், நிக்கல், கோபால்ட், செம்பு போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமி நினைவு அரங்கம் விழுப்புரத்தில் திறக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களால் 4 கோடி செலவில். ஓகேங்களா? இவர் 21ஆம் ஆண்டினுடைய சமூக நீதி போராளிகளுக்கான மணிமண்டபம் திறப்பு. 21 போராளிகளுக்கு திறக்கப்பட்டால் இவரும் ஒரு ஆள். 570 கோடி அப்படின்றது. ஓகேங்களா? இவர் 87 காட்டத்தில் இடஒதுக்கீடு போராட்டத்திற்காக போராடிய ஒரு நபர். அடுத்தது மேற்கு ஆப்பிரிக்க கூட்டமைப்பு, புர்கினா பாசோ, நைஜர், மாலி ஆகிய நாடுகள் விலகி இருக்கிறாங்க. ஓகேங்களா? இராணுவ ஆட்சி அங்கே தற்பொழுது நடக்கிறது. ஓகேங்களா? ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. U19 மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. கொங்குடி திரிசா அப்படின்றவங்க வரலாற்றில் சதமடித்த முதல் வீராங்கனையாக இருக்கிறார்கள். ஓகே, அதாவது T20 உலகக்கோப்பையில். ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க. ICC விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒவ்வொரு மாதத்திற்குமே விடுவாங்களே, அதுதான். சிறந்த கிரிக்கெட் வீரர் ஜஸ்பிரித் பூம்ரா சக்கார்ஃபீல்ட் சூப்பர்ஸ் கோப்பை 5வது இந்தியர். டிராவிட், சச்சின், அஸ்வின், கோலிக்கு அடுத்து வாங்கியிருக்கிறாரு. சிறந்த வீராங்கனை ஆலேலியா கெர், ரேச்சல் கேஹோ பிலின் கோப்பை முதல் நியூசிலாந்து போட்டியாளர் வாங்கியிருக்கிறாங்க. சிரியாவினுடைய இடைக்கால அதிபர் அகமது அல்-ஷரா அப்படின்றவர். ஓகேங்களா? இவர் ஹயாத் தஹ்ரீர் அல்-ஷாம் கிளர்ச்சி படையினுடைய தலைவராக இருக்கிறவர். பசார் அல் அசாத் கட்சி தற்பொழுது கவிழ்க்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான தினங்கள் பார்க்கலாம். இந்திய செய்தித்தாள் தினம் என்பது ஜனவரி 29, இந்தியன் நியூஸ் பேப்பர் டே அப்படின்றது. நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தினமுமே செய்திகளை நம்ம செய்தித்தாளின் வழியாக எளிதாக தெரிந்து கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ அது முக்கியம். ஓகேங்களா? செய்திகள் என்பது பார்க்குறோம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்புகளை எதன் மூலமாக எடுக்கிறோம்? செய்தித்தாள் தான் எடுக்கிறோம். ஸோ செய்தித்தாள்கள் தான் மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது ஜனநாயக நாடுகளில். ஓகேங்களா? ஸோ ஓகே, 1980 ஹிக்கிஸ் பெங்கால் கெசட் அப்படின்ற ஒரு பத்திரிக்கை தான் ஜனவரி 29 முதலாக வெளிவந்த பத்திரிக்கை. ஓகேங்களா? ஸோ அதை நினைவு கூறும் விதமாக தான் இந்த 29ஆம் தேதியை நம்ம பத்திரிகை தினமாக, செய்தித்தாள் தினமாக கொண்டாடுறோம். ஓகேங்களா? அடுத்தது மகாத்மா காந்தி நினைவு தினம் ஜனவரி 30. மகாத்மா காந்தி நினைவு தினம் ஜனவரி 30. ஓகேங்களா? மகாத்மா காந்தி அவர்கள் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ தென்னாப்பிரிக்காவில் இருந்து 1915 அப்படின்ற காலகட்டத்தில் இந்தியாவிற்கு இவர் வந்திருப்பார். அஹிம்சை முறையில் பல்வேறு போராட்டங்களை நிகழ்த்தியிருப்பார். சத்தியாகிரக போராட்டங்கள், கேடா சத்தியாகிரகம் போன்ற பல்வேறு உப்பு சத்தியாகிரகம், நிறையா சத்தியாகிரகங்கள் இவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவரை வந்து பார்த்திங்கன்னா 1948 ஜனவரி 30. ஸோ அந்த காலகட்டத்தில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இவரை வந்து கோட்ஸே அப்படின்றவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், சுட்டு கொண்டிருப்பார். அதை வந்துட்டு ஒரு நினைவு தினமாக நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து இவரை மறக்காமல் பெருமைப்படுத்தும் விதமாக மகாத்மா காந்தியை வந்து நினைவு கூறுவதற்காக இந்த தினம் என்பது அனுசரிக்கப்படுகிறது. ஓகேங்களா? இந்த மகாத்மா காந்தி நினைவத்தை முன்னிட்டு பல்வேறு தினங்கள் கொண்டாடுறோம். சர்வோதயா தினம், தியாகிகள் தினம், தொழுநோய் விழிப்புணர்வு எல்லாமே இதை முன்னிட்டு இந்தியா பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஓகே, சர்வதேச வரிக்குதிரைகள் தினம். சர்வதேச வரிக்குதிரைகள் தினம் என்பது இன்டர்நேஷ்னல் ஜீஃப்ரா டே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த வரிக்குதிரைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எது ஞாபகத்தில் வரும் அப்படின்னா அழகிய தோற்றம். ஓகேங்களா? இந்த வரிக்குதிரைகளுக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்குது. என்ன அப்படின்னா, வரிக்குதிரைகள் வந்து பிறந்ததுமே ஓடக்கூடிய திறன் பெற்றதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? வரிக்குதிரைகள் பார்த்திங்கன்னா பிறந்ததுமே ஓடக்கூடிய ஒரு திறன் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ வரிக்குதிரைகள் வந்து இப்போ வரிகள் இருக்கும் இல்லையா உடம்பில். ஸோ எல்லா வரிக்குதிரைகளுக்கும் ஒரே மாதிரியான
கோடுகள் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வரிக்குதிரைக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டான கோடு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வரிக்குதிரைகள் தற்பொழுது அழிவை நோக்கி செல்லக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்குது. இதை வந்து பாதுகாக்கணும். இந்த நிலையை வந்து மேலும் வந்து வரிக்குதிரையினுடைய இனங்களை பாதுகாக்கிறது, அதை வந்து பேணி காக்கணும் அப்படின்ற பல்வேறு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த தினம் வந்து நம்மளுக்கு என்னது மத்தியில் கொண்டாடப்படுகிறது. கருப்பொருள் என்ன அப்படின்னா, வரிக்குதிரைகளை பாதுகாப்பதன் அவசியம் மற்றும் அவற்றின் பழக்க வழக்கங்களை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் அப்படின்றது. ஓகே, அடுத்தது உலக மதங்களுக்கு இடையான நல்லிணக்க வாரம் என்பது பிப்ரவரி 1 முதல் 7, அதாவது உலக மத நல்லிணக்க வாரம் அப்படின்னு சொல்லலாம். இன்டர்ஃபெய்த் ஹார்மோனி வீக் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இது 2010 அனுசரிக்கப்படுகிறது. ஓகேங்களா? கருப்பொருள் வாழும் ஞானம் இரக்கமுள்ள வாழ்க்கைக்கான தியானங்களும் நடைமுறைகளும். முதல் முறையாக இதை வந்து ஜோர்டானினுடைய மன்னராக இருக்கக்கூடிய 2ஆம் அப்துல்லா அப்படின்றத முன்மொழிந்தார். இந்த உலக மதங்களுக்கு இடையான நல்லிணக்க தினம் என்பது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோர்டானுடைய மன்னர் 2ஆம் அப்துல்லா அவர்கள் முன்மொழிஞ்சாங்க. ஓகேங்களா? இது மக்களிடையே வந்து சமமான, அனைவரும் சமம், அனைவரும் வந்து ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்றக்காக மக்களிடையே நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்காக முக்கியமாக இந்த வாரம் கொண்டாடப்படுகிறது. இந்திய கடலோர காவல்படை தினம் பிப்ரவரி 1. ஓகேங்களா? இந்த தினத்தை நம்ம இது கூடயே பார்த்துக்கணும். ஓகேங்களா? இதோட வந்து என்னது, இந்த 4 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. நம்ம பிப்ரவரி 1 வரைக்குமே என்ன பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். ஓகேங்களா? மற்றும் நாளை வந்து பிப்ரவரி 2லேருந்து 6 வரை பார்க்கலாம். எப்போ இருந்து? பிப்ரவரி 2 to 6 ஒரே வீடியோ பதிவில் நம்ம 6 வரை நாளைக்கு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.